விசிகா கொடுக்கல. அதுங்களுக்கு இவரு கொடுக்கறத நியாயப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு சேர்த்து நாம் தமிழருக்கும் விசிகா கொடுக்கும் போது கேட்கவே இல்லை. ஒய் பிரிவு பாதுகாப்பு, ஏன் பிரிவா ஒய் பிரிவா ஏதோ ஒரு பாதுகாப்பு. ஒய் பிரிவு சார் எதுக்கு மீட்டிங்கே போடுறது இல்லைங்க அவரு. இப்பதானே போக ஆரம்பிச்சாரு, சனிக்கிழமை நாயகன் ஆனாரு. அதுக்கு முன்னாடி மக்களை அவர் எங்க பார்த்தாரு? ஒரு மீட்டிங் போடாத ஆளுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு. சார் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட படம் ரிலீஸ் ஆகும் போது ஒரு 500 பேர் ரசிகர்கள் வந்து அவர் உடம்பெல்லாம் பூரி விட்டுட்டாங்க. அப்பவே அவருக்கு அந்த செக்யூரிட்டி இஷ்யூ இருந்தது. அந்த அளவுக்கு அவருக்கு மக்கள் ஃபேன்ஸ். 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன 15 வயசு நடிக்க வந்தார். 15 வருஷம் சார், 35 இயர்ஸ்ல சார். இப்ப 50 வயசு இருக்கும். இப்ப 50 வயசு ஆயிடுச்சா? அவ்வளவு வயசு ஆயிடுச்சா? பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தா தெரியல, அவர் பேசுறத பார்த்தா அந்த முதிர்ச்சி இருக்காரு. 50 வயசுக்கான முதிர்ச்சி இருக்காரு. இருக்கட்டும், நீங்க சொல்ற செய்தி நாங்களும் பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம். இப்படி ஒரு செய்தி நடந்ததா நீங்க சொல்றீங்க, கேட்டுக்கிறேன். விஜய்க்கு இப்படி ஒரு நடந்ததுக்கு ஒரு தகவல் சொல்றீங்க. எப்ப நடந்தது, என்ன நடந்ததுன்னு நீங்க தான் சொல்லணும். எந்த படத்துக்கு நடந்தது? ஏங்க கள்ளக்குறிச்சியில போய் விசாரிக்கிறதுக்கு போனார். கிரௌட் வந்துதா? அனிதாங்கிற பெண்ணுடைய மரணத்துக்கு போய் வீட்டுல விசாரிச்சார். என்ன பெரிய கிரௌட் இருந்தது. அப்ப அரசியல் கட்சி தொடங்கல சார். இருக்கட்டும் சார், அரசியல் கட்சி தொடங்கி தான் போனோம்.